வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை, 48 மணி நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையினை திறக்க கெடு. அணுசக்தி தளத்துக்குள் நுழைய முயற்சி, ஈரானியர் மீது அமெரிக்காவில் குற்றச்சாட்டு. ஈரானின் ரகசிய ஆயுத களஞ்சியம், போருக்காக பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்கள். மீண்டும் அணுசக்திக்கு திரும்புகிறதா ஐரோப்பா, எரிசக்தி நெருக்கடியால் எடுக்கப்படும் அதிரடி முடிவு. மத்திய கிழக்கு போர் எதிரொலி, விண்ணை முட்டும் விமான எரிபொருள் விலை, விமான நிறுவனங்களுக்கு பெரும் நெருக்கடி. உக்ரைனின் ஏவுகணை தாக்குதல், ரஷ்யாவின் ரகசிய தளங்கள் சிதைந்ததை உறுதிப்படுத்தும் செயற்கைக்கோள் படங்கள். அமெரிக்காவின் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை, ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் பாய்ந்த சாதனை. ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை, 48 மணி நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையினை திறக்க கெடு. ஹார்முஸ் நீரிணையினை 48 மணி நேரத்துக்குள் முழுமையாக திறக்காவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் தரைமட்டமாக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் மிகப்பெரிய மின் நிலையத்திலிருந்து இந்த தாக்குதல் தொடங்கும் என்று தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் தொடக்கம் முதல் இந்த கடல் வழிப்பாதை முடங்கியுள்ளதால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானின் உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் தாங்கள் சற்றும் பொறுமை காக்கப் போவதில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார். முன்னதாக பொதுமக்களின் பாதிப்பை கருதி மின் நிலையங்களை தாக்கப் போவதில்லை என்று கூறியிருந்த ட்ரம்ப் தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளது போரின் தீவிரத்தை உணர்த்தியுள்ளது. ஏற்கனவே பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய தாக்குதல்களில் உச்ச தலைவர் காமேனி உட்பட 1300 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை உலக நாடுகளை பதட்டமடைய செய்துள்ளது. அணுசக்தி தளத்துக்குள் நுழைய முயற்சி, ஈரானியர் மீது அமெரிக்காவில் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் நெவாடா அணுசக்தி பாதுகாப்பு தளத்துக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற ஈரானியர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பாதுகாப்பு வேலைகளை தாண்டி செல்ல முயன்ற போது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டார். பிடிப்பட்ட நபர் ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் இது ஒரு உளவு நடவடிக்கையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் மிக முக்கியமான அணு ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு ரகசியங்கள் உள்ள இந்த தளத்துக்குள் நுழைய முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்கனவே பதற்றம் நிலவி வரும் சூழலில் இந்த சம்பவம் சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகிறது. குறித்த நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ள காவல்துறையினர் அவர் எதற்காக உள்ளே நுழைய முயன்றார் என்பது குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரானின் ரகசிய ஆயுத களஞ்சியம், போருக்காக பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் முற்றியுள்ள நிலையில் ஈரான் தனது மிக சக்தி வாய்ந்த ரகசிய ஆயுதங்களை இன்னும் பயன்படுத்தாமல் இருப்பு வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து செல்லக்கூடிய அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அடங்கும். எதிரி நாடுகளின் வான் பாதுகாப்பு வலயங்களை ஊடுருவிச் செல்லும் திறன் கொண்ட தற்கொலை தாக்குதல் ட்ரோன்களையும் ஈரான் பெருமளவில் ரகசிய தளங்களில் குவித்துள்ளது. நிலத்தடி ஏவுகணை நகரங்களில் இந்த ஆயுதங்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதால் வான்வெளி தாக்குதல்களால் இவற்றை அழிப்பது கடினம் என ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள கடற்படைகளை தாக்கக்கூடிய அதிவேக டாபிடோக்கள் மற்றும் கடற்படை ஏவுகணைகளையும் ஈரான் தயார் நிலையில் வைத்துள்ளது. ஒருவேளை முழு அளவிலான போர் வெடித்தால் இந்த மறைமுக ஆயுதங்களை பயன்படுத்தி பாரிய பதிலடி கொடுக்க ஈரான் திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மீண்டும் அணுசக்திக்கு திரும்புகிறதா ஐரோப்பா, எரிசக்தி நெருக்கடியால் எடுக்கப்படும் அதிரடி முடிவு. உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதட்டங்கள் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் மீண்டும் அணுசக்தி உற்பத்தியினை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளன. ரஷ்யாவின் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டதை தொடர்ந்து தங்களின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய அணுமின் நிலையங்களே சிறந்த வழி என்று பல நாடுகள் கருதுகின்றன. பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஏற்கனவே அணுசக்தியில் முன்னணியில் உள்ள நிலையில் ஜெர்மனி உள்ளிட்ட பிற நாடுகளும் தங்களின் பழைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து 2050க்குள் புவி வெப்பமடைதலை தடுக்கும் இலக்கை அடைய அணுசக்தி ஒரு தூய்மையான மாற்றாக பார்க்கப்படுகிறது. எனினும் அணுக்கழிவு மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகளிடையே விவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் மின்சார வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் ஐரோப்பா தனது அணுசக்தி கொள்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வர உள்ளது.
மத்திய கிழக்கு போர் எதிரொலி விண்ணை முட்டும் விமான எரிபொருள் விலை விமான நிறுவனங்களுக்கு பெரும் நெருக்கடி. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டம் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் விமான எரிபொருள் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் சர்வதேச விமான நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவுகள் அதிகரித்து அவற்றின் லாப வரம்பு கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். போர் சூழலால் வான்பரப்புகள் மூடப்படுவதால் விமானங்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. இது கூடுதல் எரிபொருள் செலவை ஏற்படுத்துகிறது. எரிபொருள் விலை உயர்வால் எதிர்வரும் காலங்களில் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமான பயண கட்டணங்கள் பெருமளவு உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கோவிட் பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் விமான போக்குவரத்து துறைக்கு இந்த போர் பதட்டம் மீண்டும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமை நீடித்தால் சில சிறிய விமான நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் அபாயம் உள்ளதாகவும் வான்வெளி போக்குவரத்து ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உக்ரைனின் ஏவுகணை தாக்குதல் ரஷ்யாவின் ரகசிய தளங்கள் சிதைந்ததை உறுதிப்படுத்தும் செயற்கைக்கோள் படங்கள். ரஷ்யாவின் முக்கிய இராணுவ தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஏற்பட்ட பாரிய சேதங்களை புதிய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அம்பலப்படுத்தியுள்ளன. நீண்ட தூரம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. தாக்குதலுக்கு பிந்தைய புகைப்படங்களில் இராணுவ தளங்களிலிருந்து கரும்புகை வெளியேறுவதும் பல கட்டடங்கள் தரைமட்டமாகி இருப்பதும் தெளிவாக தெரிகிறது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி உக்ரைன் இந்த வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருப்பது சர்வதேச இராணுவ ஆய்வாளர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் போர் முன்னெடுப்புகளுக்கு தேவையான ஆயுத விநியோக சங்கிலியில் பெரும் முறிவு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. செயற்கைக்கோள் ஆதாரங்கள் வெளியானதை தொடர்ந்து எல்லையோர பகுதிகளில் தனது பாதுகாப்பு வலயத்தை மேலும் பலப்படுத்த ரஷ்யா தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அமெரிக்காவின் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் பாய்ந்த சாதனை. அமெரிக்க பென்டகன் ஆதரவுடன் நடத்தப்பட்ட சோதனையில் திரவ எரிபொருளை பயன்படுத்தி இயங்கும் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வெற்றிகரமாக பறந்து சாதனை படைத்துள்ளது. இந்த ஏவுகணை ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது என்பதுடன் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. வழக்கமான ஏவுகணைகளைப் போலன்றி இதில் பயன்படுத்தப்படும் திரவ எரிபொருளை நீண்ட காலம் சேமித்து வைக்க முடியும் என்பது இதன் தனி சிறப்பம்சமாகும். இதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் ஏவுகணையினை ஏவுவதற்கு தயார்படுத்த முடியும் என்பதால் போர் சூழலில் இது அமெரிக்காவுக்கு பெரும் பலமாக அமையும். சீனா மற்றும் ரஷ்யாவின் ஏவுகணை சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்கா தனது வான்வெளி பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை இந்த சோதனையின் மூலம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியுள்ளது. எதிர்கால போர்களில் எதிரி நாடுகளின் வான் பாதுகாப்பு வலயங்களை எளிதில் ஊடுருவி செல்லும் வகையில் இந்த அதிவேக ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் படையெடுப்பை தடுக்க கிரீன்லாந்தில் டென்மார்க் ரகசிய நடவடிக்கை. கடந்த 2019 கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க டொனால்ட் ட்ரம்ப் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து டென்மார்க் பெரும் அதிர்ச்சி அடைந்தது. ஒருவேளை அமெரிக்கா கிரீன்லாந்தை பலவந்தமாக ஆக்கிரமிக்க முயன்றால் அதை தடுக்க டென்மார்க் ரகசிய திட்டம் ஒன்றை தீட்டியது. இதற்காக கிரீன்லாந்தில் உள்ள விமான ஓடுதளங்களை வெடிக்கச் செய்ய தேவையான வெடிபொருட்களை டென்மார்க் ரகசியமாக அங்கு கொண்டு சென்றது. அமெரிக்க படைகள் தரை இறங்குவதை தவிர்க்க முக்கிய உட்கட்டமைப்புகளை தகர்க்கும் நோக்கில் இந்த மைன் வெடிகள் வைக்கப்பட்டன. நட்பு நாடாக இருந்தாலும் இறையாண்மையினை காக்க அமெரிக்காவுக்கு எதிராகவே டென்மார்க் இத்தகைய தீவிர முடிவை எடுத்தது தற்போது அம்பலமாகியுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள இந்த அதிரடி தகவல் சர்வதேச அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.